அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் முதல்ல ஹெரிட்டேஜ் ராணி 1948 ராணி மோகன்ராம் செந்தில்குமார் பேசுகிறேன். என்னடா கடை மாறிடுச்சு, பின்னாடி பெருமாளை காணாம முருகன் இருக்கான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் உள்ள இதுவும் என் கடை தாங்க, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. பெருமாள் படத்தை எங்கே சார் காணான்னு நினைக்கலாம், அது மதுரையில் இருக்குது. மதுரையில் காமராஜ் சாலையில் என் கடை இருக்குது பார்த்தீங்களா, மெயின் பிரான்ச்சு. அங்கே பெருமாள் படம் வச்சுருக்கேன், இங்கே ஆறுபடையப்பன் முருகன் படம் வச்சுருக்கேன். இது எந்த கடை சார், கடை புதுசாக இருக்குன்னு நினைக்கலாம். கரெக்டுங்களா? நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு கேட்குதுங்க. இது என் சென்னை பிரான்ச். சென்னையில் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பாண்டி பஜாரில் காசி ஆர்கேட்டில் என் பிரான்ச் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா. 2 வருஷம் ஆச்சு கடை வச்சு. ஆனால் என்னால் இங்கே கவனிக்க முடியல. இப்போ வந்திருக்கேன் என் கடைக்கு விசிட் பண்ணிட்டு, ஸ்டாக்கெல்லாம் என்ன இருக்குது, என்ன மாதிரி ஸ்டாக்கெல்லாம் இருக்குது, எப்படி காட்டுறது, என்ன மாதிரி ஸ்டாக்கெல்லாம் இப்போ ஏற்றணும். சம்மர் வருது இல்லைங்க, இப்போ எல்லோரும் ராணி கடை தேடுவீங்க. எங்கள் கடைக்கு ராணி நிறைய ஸ்டாக் வேணும், நிறைய வெரைட்டி வேணும்னு நினைப்பீங்க. இப்போ நினைக்கிறப்ப நான் டக்குன்னு சேலை கொடுக்கணுமா இல்லையா? அப்போ கடையை கவனிச்சா தான் உங்களுக்கு சேலை கொடுக்க முடியும். நான் அப்போ நான் எப்படி சேலை தர்றது? இங்கே பார்த்து கவனித்து எல்லாம் எடுத்து வச்சு காட்டினாதான் உங்களுக்கு ஸ்டாக் ஏற்றிட்டு வர்றப்ப நீங்கள் ரகரகமாக அள்ளிட்டு போகலாம்ல. உங்களுக்கு ஆஃபர் வேறு போட போகிறோம் சம்மருக்கு, ஏப்ரல் மாதம். டேட் அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நான் காமிக்க போகிறது இந்த ஐட்டம். இப்போ சென்னையில் ஃபுல்லாக ஸ்டாக் ஏற்ற போகிறேன். இந்த டிசைனில் நான் ஃபுல்லாக ஸ்டாக் ஏற்ற போகிறேன். இது 120 கவுண்ட்ஸில் காவியா ருத்ராட்சம் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்னு சொல்கிறது. காவியா ருத்ராட்சம் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்னு சொல்கிறது. ஏன் சார் மதுரை வீடியோ போடுவீங்க, இப்போ புதுசாக என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க, சென்னைக்கு வந்திருக்கீங்க? இப்போ மதுரைக்காரங்க நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? தூத்துக்குடி, தேனி, கம்பம், பெரிய குளம் இந்த பக்கம் உள்ளவங்களாம் என்ன பண்ணுறது? ஏன் கடைக்கு வாங்க. வேலூர், காஞ்சிபுரம், அப்புறம் சுற்று வட்டாரம், வலசரவாக்கம், புரசவாக்கம், மயிலாப்பூர், அப்புறம் என்னங்க இருக்குது சென்னையில் மண்ணை இருக்குது, நிறையா இருக்குது. நிறையா 10 மதுரை சேர்ந்தால் ஒரு சென்னை மாதிரி இருக்குது. அதனால் சென்னையில் உள்ள மக்களுக்கு எல்லாருமே என் கடை இங்கே இருக்குதுன்னு தெரியப்படுத்துனது தான் என் கடைக்கு நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். அந்த முருகப்பெருமான் ஆறுபடையப்பான ஆசையோடு நான் வந்திருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? வாங்க, என் கடைக்கு வாங்க. நான் விசிட்டிங் கார்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி என் விசிட்டிங் கார்டு கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன். கடையில் வாங்க, டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுக்க சொல்லியிருக்கேன், கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே உள்ள ஸ்டாஃப்ட் எல்லாம் பேசிட்டேன். ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருக்குது, எல்லாம் நல்லா பொறுமையாக பேசுகிறாங்க. பொறுமையாக காட்டுறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லா விவரமும் சொல்லுவாங்க. சரிங்களா? 2 வருஷமாக இந்த கடை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ சம்மருக்கு நான் ஆஃபர் போட போகிறேன். இது ஹேண்ட் பிளாக்கு 120 கவுண்ட்ஸில் ருத்ராட்சம் மயூரி. இந்த சேலை எப்படி காமிச்சிக்கிட்டே இருக்கேனா? நீங்கள் நினைக்கிறீங்கள வச்சு காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு. ஆமாம் போங்க சார், உங்கள்கிட்ட ஒரு சேலை ஆர்டர் பண்ணால் இருக்கும்பீங்க, அப்புறம் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சோம்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்வீங்க. எதுக்கு வீடியோ போடுறீங்க, கேள்வி கேட்குறீங்க. கரெக்டு தான்மா, நீங்கள் கேட்குறீங்க கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் உற்பத்தி பண்ண முடியலம்மா. ரொம்ப கம்மியான வேலை ஆட்கள் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், தேங்காய் சட்னி இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் அரைக்கிறீங்க சொல்லுங்கள்? கையால் அரைக்கிறோமா? மிக்சி விட்டுட்டு போட்டு சுத்த விட்றீங்க. நாங்கள் கையால் தான் சாயம் போட முடியுது, வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ நான் சேலை உடுத்தி காமிக்கிறேன் இருங்க. சரியா தெரியலையா? இப்போ தெரியுதுங்களா? தெரியலை. இப்போ உடுத்தி எங்கள் டீலரே காமிச்சிடுறேன், நேராக ஓனரை. அவங்கள உடுத்திட்டே வந்துடுவாங்க. என்னால் தான் நான் உடுத்த முடியல. இப்போ அவங்க உடுத்தி நான் கூப்பிட்றேன். இவங்க தான் எங்களுடைய டீலர், காஞ்சனா பேர். அத்வைதா சாரீஸுக்கு ராணி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறதுக்காண்டி இவங்களை நாங்கள் கடை வச்சு இங்கே நடத்துகிறாங்க. எங்களுடைய கடையில் ராணி எக்ஸ்க்ளூசிவ் டீலர், ஹெரிட்டேஜ் ராணி 1948 எக்ஸ்க்ளூசிவ் டீலர் காஞ்சனா. நானாச்சும் உடுத்தி காமிச்சேன், சும்மா வச்சு காமிக்கிறேன், உடுத்தியே காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா சேலை எப்படி இருக்குது? பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்களா? அழகாக இருக்கும். லேடிஸுக்கு எப்போயுமே, லேடிஸ்னு மட்டும் கிடையாதுங்க, ஜென்ஸும் அப்படித்தான். கடையில் போனால் ஒரு பொம்மைக்கு சட்டை பேண்ட்டை போட்டால் அதைத்தான் பார்க்குறது, தொங்க விட்டதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. எல்லாருக்கும் அந்த புத்தி தான், பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்லை, ஆம்பளைங்களும் அந்த புத்தி தான் இருக்குது. ஏதாச்சும் போட்டு இதே சட்டை இதே பேண்ட் இருக்காங்க கேட்குறது. அதே மாதிரி தான் நீங்களும் உடுத்தின மாதிரியே எங்கள் டீலர் நிற்கிறாங்க பாருங்கள், காஞ்சனா மேடம். அவங்க பேர் காஞ்சனா. ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப பவ்யமாக பேசுவாங்க, நிறைய ஸ்டாக் வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ராணி டீலர் கொடுங்க, ராணி டீலர் கொடுங்கன்னு கேட்டு எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுங்க, எங்களுக்கு நிறைய சரக்கு கொடுங்கன்னு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக முயற்சி பண்ணி ஒரு 2 வருஷம் முன்னாடி கொடுத்துருக்கோம். இப்போ கடை இருக்கிற இடம் எங்கன்னா டி நகரில் காசி ஆர்கேட்டில் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. வந்த உடனே பார்த்தா கடை எங்கடான்னு தேடுற மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறது, டி நகரில் ஒரு இடம் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஒரு டி நகரில் டீ கடை வைக்கிறதுக்கே 40,000 வாடகை. அப்போ இவ்வளோ பெரிய கடை வைக்கணும்னா எவ்வளோ வாடகை இருக்கும் நீங்களே பார்த்துக்குங்க. சென்னை வாசி எல்லாருக்குமே தெரியும், சென்னைனா என்னது, மெட்ரோ மேலே ட்ரெயின் ஓடுது, அதுக்கு மேலே ஏரோப்ளேன் ஓடுது, கீழே கடை வைக்கணும்னா காசு ஜாஸ்தி தான். என்ன பண்ணுறது? காஞ்சனா மேடம் வச்சுருக்காங்க. ராணி எக்ஸ்க்ளூசிவாக மக்கள்கிட்ட கொஞ்சம் சேர்க்கணும்னு சொல்லி இவங்க மூலியமாக நாங்கள் சென்னையில் ஒரு கடை வச்சுருக்காங்க. எல்லாரும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அந்த ஆண்டவன் அருள் என்றும் உங்களுக்கு கிட்டட்டும்.
வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், அமைதி நிலவட்டும். இப்போ நான் காட்ட போகிறது வந்து இந்த பேட்டர்ன்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க சேலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேட்டர்னில் வந்து இப்போ ஸ்டாக் வரப்போகுது. அநேகமாக வந்து உங்களுக்கு ஒரு 3 நாளில் வந்துடும். இந்த சனிக்கிழமை உங்களுக்கு இந்த கடையில் ஸ்டாக் இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே இதில் மொத்தம் 10 கலர் வருதுங்க. 10 கலரில் 10 சேரீ, ஒரு கலரில் 10 சேரீ. இப்போ இந்த பேட்டர்ன்லாம் காமிக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஸ்டாக் இருக்கிறது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்தனால ஒரு வீடியோ எடுக்கிறேன், அதில் நான் ஸ்டாக் இருக்கிறத காமிக்கிறேன், பாருங்கள். சரிங்களா? அப்போ அந்த மேடம்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா? நீங்கள் ஏதாவது கேட்குற மாதிரி இருக்கா? இல்லை கேட்குறனா கேளுங்க, இல்லை கமெண்ட்டை கூட கேளுங்க, சொல்லுவாங்க மேடம், பொறுமையாக பதில் சொல்லுவாங்க. ஆமாம், என்னன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் நல்லா ஆதரவு பண்ணுங்க. எல்லாம் பொம்பளை பிள்ளைகளாக இருக்குது, எல்லாம் வளர்ந்து வர்ற பிள்ளைங்க, நல்லா வளர்ந்து வரட்டும், எங்களுடைய பிராண்டும் வளர்ந்து வரட்டும். இது தங்கச்சி மாதிரி எனக்கு. நான் ஏற்கனவே யூடியூப்பில் சொல்லியிருக்கேன், சென்னையில் வந்து என் தங்கச்சிக்கு நான் கொடுத்துருக்கேங்க, காஞ்சனான்னு பேர். அவங்களுக்கு சிறுரங்கத்து பொண்ணுங்க, சும்மா சென்னை பொண்ணு அந்த பொண்ணு கிடையாது, சிறுரங்கத்து பொண்ணு. சிறுரங்கத்து பொண்ணு எப்படி இருக்கும்? ஸ்ரீரங்கநாதன் அந்த மாதிரி பாட்டு பாடுற பொண்ணு தான். நல்ல பாட்டெல்லாம் பாடும். பாடாது, கொஞ்சம் கூச்சப்படுது, போக போக பழகிரு. இப்போ வந்துட்டோம்னா நாங்கள் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? சிரிப்பு கூட அடக்கமாக தான் சிரிக்கிறாங்க. நான் தான் வளவலன்னு பேசுவாங்க, நிறையா பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பிரியப்பட்டு ராணிக்கு வண்டி நீங்கள் வந்தீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள், அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நாங்கள் வந்து சென்னையில் வந்து காட்டன் சாரீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைங்களுக்கு போனோம். அம்மா வந்து ராணி மட்டும்தான் உடுத்துவாங்க, வேற எந்த சாரியுமே அவங்க கட்ட மாட்டாங்க. நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு ஒரு நல்ல காட்டன் சாரி வேணும் வா, ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து மெயினான டி நகரில் நாங்கள் இருக்கோம். சரின்னு சொல்லிட்டு நான் இந்த பாண்டி பஜாரே அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போனேன். நல்ல ஒரு காட்டன் சாரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லா ஒரு பெரிய பெரிய ஷோரூம் எங்க எல்லாமே கூட்டிட்டு போயிட்டு கடைசியா கோப்டெக்ஸ் கூட ராணியில போன ராணின்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 சேலை 20 சேலை கிடைக்காம இருக்காது, கிடைக்கும். பட் வந்து ஒரிஜினல் ராணி கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்ட மாதிரி ஒரு பேச்சு வந்து சப்பானீங்க. ஆமா, அம்மா வந்து அது சாட்டிஸ்ஃபைடே ஆகல. சரி, அம்மாக்காகவே நான் எங்க பிரீமியமா கிடைக்குது, ஒரிஜினல் எங்க கிடைக்குதுன்னு சர்ச் பண்றப்பதான் ராணி சாரீஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ என்னைய மாதிரி நிறைய பேர் வந்து கண்டிப்பா நல்ல பிரீமியமா யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால இது பண்ணணும், எக்ஸ்க்ளூசிவா பண்ணணும் அப்படின்னு ஒரு மனசுல இது ரொம்ப பிரியப்பட்டு ராணிக்காண்டி சுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் கூட வந்து முன்னாடி நிறைய கடைகள் கொடுத்தே தான் இருந்தேன். இப்போ எங்களுக்கு உற்பத்தி இல்லைங்க, ரொம்ப கம்மியாச்சு. வேலை ஆட்கள் கிடையாது, வேலை ஆட்களும் கம்மியாக தான் இருக்காங்க. இந்த ஹேண்ட்மேடு பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி. இது வந்து ஒரு துளியும் மிஷினில் வந்து பிரிண்ட் பண்ணுறது கிடையாது, கையால் சாயம் போடுறது தான் எல்லாமே. மிஷினில் சாயம் போட முடியும். இன்னைக்கு வரைக்கும் குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாதுங்க. குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. சட்னி வந்து நாங்கள் உரலில் தான் ஆட்டுறோம், மாவும் உரலில் தான் ஆட்டுறோம். சொன்ன மாதிரி சேலை இன்றைக்கி கையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் துவைச்சி அடித்து துவைச்சாலும் சரி, பிழிஞ்சு காய போட்டாலும் சரி, துணி சுருங்காது. ஏற்கனவே வாங்கின கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும். அத்வைதா வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாம் என்னை கமெண்ட்ஸில் போடுங்க, எப்படி இருக்குது சர்வீஸு, எப்படி பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு டெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறாங்க. நான் ஏற்கனவே யூடியூப்பில் கூட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ராணி சிங்குடியிலே நீங்கள் வந்து ஜரி கட்டை மட்டும் கஸ்டமைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி சேலைகளும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன் பொண்ணுலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்குது, கஸ்டமைஸ் பண்ணி கிட்டத்தட்ட